ஓம் நம சிவாய. இன்று நிகழும் சந்திர கிரகணத்தால் உங்கள் மனதில் ஏதேனும் சிறு பயமோ குழப்பமோ இருக்கிறதா? கவலையை விடுங்கள். நமது சிவனே போற்றி வலையொலி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் காக்க அந்த எம்பெருமான் இருக்கிறான். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று வானில் நிகழும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் சந்திர கிரகணம். அதிலும் குறிப்பாக மாசி மாத பௌர்ணமி நன்னாளில் இந்த முழு நிலவு மறைக்கப்படும் நிகழ்வு நடப்பது ஆன்மீக ரீதியாக எண்ணற்ற ரகசியங்களை உள்ளடக்கியது. கிரகணம் என்றாலே நம்மில் பலருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் உடனே வந்துவிடுகிறது. ஐயோ, கிரகண தோஷம் வந்துவிடுமோ, குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் வருமோ, நமது ராசிக்கு என்ன பாதிப்பு ஏற்படுமோ என்று பலரும் மனதிற்குள் ஏதேதோ நினைத்து அச்சப்படுகிறார்கள். ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? எம்பெருமான் சிவபெருமானின் திருவடிகளை இறுகப் பற்றிக் கொண்டவர்களுக்கு நெற்றியில் திருநீர் அணிந்து ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு இந்த அண்டசராசரத்தில் எந்த கோள்களாலும் எந்த நிழல் கிரகங்களாலும் ஒரு சிறு தீங்கை கூட விளைவிக்க முடியாது. நவ கிரகங்களையும் தன்னுள் அடக்கி ஆளும் காலபைரவரான எம்பெருமான் இருக்கும்போது அவனது பக்தர்களுக்கு பயம் எதற்கு? இன்றைய இந்த காணொளியை நீங்கள் பார்க்க தொடங்கியிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நடந்ததல்ல. கிரகணம் முடியும் இந்த மிக முக்கியமான தருணத்தில் உங்கள் வீட்டின் கஷ்டங்கள் தீர, உங்கள் வம்சத்தில் உள்ள தோஷங்கள் விலக, அந்த எம்பெருமான் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற ஓம் நம சிவாய என்று மனதார நினைத்து ஒரு விருப்பத்தை லைக் தெரிவியுங்கள். உங்களுக்கு காட்டும் ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த காணொளி. எனவே எந்த இடத்திலும் இதை தவிர்க்காமல் முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் கிரகணம் முடிந்த பின்பு நாம் செய்யும் சிறு தவறுகள் கூட நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை தங்க வைத்துவிடும். முதலில் கிரகணம் என்றால் என்ன என்பதை நாம் ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அமுதத்தை உண்ட ராகு மற்றும் கேது என்னும் அரக்கர்கள் சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்குவதற்காக அவர்களை விழுங்க முற்படும் நிகழ்வே கிரகணம் என்று நமது புராணங்கள் கூறுகின்றன. சந்திரன் மனிதர்களின் மனதிற்கும் நீருக்கும் காரகன். அந்த சந்திரன் ஒளி இழந்து நிழல் கிரகங்களின் பிடியில் சிக்கும் இந்த சில மணி நேரங்களில் பூமியில் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் இந்த நேரத்தில் நாம் எந்த உணவும் உட்கொள்ளக்கூடாது என்றும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் நமது முன்னோர்கள் மிகவும் ஆழமாக பதிவு செய்து வைத்துள்ளார்கள். அத்தனை ஆலயங்களின் கதவுகளும் இந்த நேரத்தில் அடைக்கப்பட்டு விடுகின்றன. இறைவனின் மூர்த்திகளுக்கே தர்ப்பை புல் சாற்றப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இந்த கிரகண நேரம் முழுவதும் இருள் அல்ல. சந்திரன் ராகு அல்லது கேதுவின் பிடியில் இருந்து விடுபடும் அந்த இறுதி தருணம் இருக்கிறது அல்லவா? அந்த நொடி வானவியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஒரு மாபெரும் சக்தி வெடிப்பை குறிக்கும். பல மணி நேரம் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல் கிரகணம் முடியும் அந்த சில நிமிடங்களில் பூமியை நோக்கி கட்டவிழ்த்து விடப்படும். அந்த அற்புதமான நேரம்தான் இன்று இரவு நிகழப்போகிறது. கிரகணம் முழுமையாக முடிந்து வானில் சந்திரன் மீண்டும் தனது முழு ஒளியோடு மாசி பௌர்ணமியின் பிரகாசத்தோடு ஒளிரத் தொடங்கும் அந்த நேரம் பல கோடி புண்ணியங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு பொன்னான நேரம். இத்தனை மணி நேரமாக உங்கள் வீட்டில், உங்கள் அறைகளில், உங்கள் பூஜை அறையில் தேங்கி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றலை, அந்த தீட்டை நாம் முழுமையாக வெளியேற்ற வேண்டும். அப்படி வெளியேற்றிவிட்டு ஈசனுக்கு நாம் செய்யும் அந்த சிறிய அளவிலான பூஜை நீங்கள் பல வருடங்கள் கோவிலுக்கு சென்று செய்த பரிகாரங்களை விட அதிக பலனை தரக்கூடியது. காரணம், தலையில் பிறைச்சந்திரனை சூடியவன் நம் கங்காதரன். சந்திரனுக்கு வந்த சாபத்தை போக்கி அவனுக்கு தன் சடாமுடியில் அடைக்கலம் கொடுத்தவன் நம் ஈசன். அந்த சந்திரனே இருளில் இருந்து விடுபடும் இந்த வேளையில் சந்திர மௌலீஸ்வரரான சிவபெருமானை நாம் எப்படி வழிபட வேண்டும்? கிரகணம் முடிந்துவிட்டதே என்று எடுத்தவுடனே பூஜை அறைக்குள் சென்றுவிடக் கூடாது. அப்படி சென்றால் அது மிகப்பெரிய பாவத்தை சேர்க்கும். கிரகணம் முடிந்த மறுகணமே வீட்டின் எந்தெந்த பகுதிகளை தொட வேண்டும், எந்த பொருளை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும், வீட்டில் உள்ளவர்கள் தங்களை எப்படி புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈசனுக்கு முன்னால் எந்த திசையில் நின்று எந்த பொருளை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும், இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் மிகவும் நுட்பமான சாஸ்திரங்கள் கூறும் ஆழமான பதில்கள் உள்ளன. அந்த பதில்களை தெரிந்து கொண்டு இன்று இரவு நீங்கள் செய்ய போகும் அந்த பூஜை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். உங்கள் வீட்டில் உள்ள திருஷ்டிகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து போகும். சரி, கிரகணம் முடிந்தவுடன் முதல் வேலையாக நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய அந்த மிக முக்கியமான செயல் என்ன? அதை எப்படி சரியாக செய்வது? இதற்கான முழுமையான விளக்கத்தையும் படிப்படியான செயல்முறையையும் நாம் மிக தெளிவாக பார்ப்போம். கிரகணம் வானில் முழுமையாக விலகி சந்திர பகவான் மீண்டும் தனது ஒளியை பூமிக்கு வழங்கத் தொடங்கும் அந்த தருணத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் நமது உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவது ஆகும். இத்தனை மணி நேரமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே நடந்த அந்த பிரபஞ்ச போராட்டத்தில் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் ஒருவிதமான கண்ணுக்கு தெரியாத சோர்வும் ஒருவிதமான சுமையும் படிந்திருக்கும்.
இதைத்தான் நமது முன்னோர்கள் மிகவும் நுட்பமாக கிரகண தீட்டு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த தீட்டை அகற்றுவதற்கு ஒரே வழி முழுமையான குளியல் மட்டுமே. கிரகணம் முடிந்தவுடனேயே வீட்டின் தலைவர் அல்லது குடும்பத்தினர் அனைவரும் தலைக்கு குளிப்பது மிகவும் அவசியம். வெறும் உடலை மட்டும் நனைப்பது குளியலாகாது. நமது உச்சந்தலையில் தொடங்கி உள்ளங்கால் வரை தண்ணீர் பட வேண்டும். குளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பையோ அல்லது சில வேப்பிலைகளையோ போட்டு குளிப்பது மிகவும் சிறந்தது. கல் உப்பு என்பது கடலின் அம்சம். அது எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத திருஷ்டியையும் எதிர்மறை அதிர்வுகளையும் தன்னுள் இழுத்து நம்மை விட்டு விலக்கிவிடும் தன்மை கொண்டது. குளித்து முடித்த பின்பு தூய்மையான காய்ந்த ஆடைகளை அணிய வேண்டும். கிரகணத்தின் போது உடுத்தியிருந்த ஆடைகளை துவைக்காமல் மீண்டும் அணியவே கூடாது. உடலை தூய்மைப்படுத்திய பிறகு அடுத்த மிக முக்கியமான படி நாம் வாழும் இல்லத்தை தூய்மைப்படுத்துவது. நமது வீடு என்பது ஒரு வெறும் செங்கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. அது எம்பெருமான் உரையும் ஒரு சிறு ஆலயம். கிரகண நேரத்தில் வீட்டின் மூலை முடுக்குகளில் தேங்கி நிற்கும் அந்த மந்தமான ஆற்றலை வெளியேற்ற வேண்டும். ஒரு சிறிய பாத்திரத்தில் தூய்மையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பை கலந்து கொள்ளுங்கள். வீட்டில் கோமியம் இருந்தால் அதில் சில துளிகளை சேர்த்துக் கொள்ளலாம். இந்த தூய்மையான நீரை வீட்டின் தலைவாசலில் தொடங்கி வீட்டின் அனைத்து அறைகளிலும் அனைத்து மூலைகளிலும் மெதுவாக தெளித்து வாருங்கள். மஞ்சள் என்பது மங்களத்தின் அடையாளம். அது எவ்விதமான தீய சக்தியையும் தடுக்கும் ஒரு கவசம் போன்றது. நீரை தெளிக்கும் போது உங்கள் மனதிற்குள் ஓம் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். ஈசனுடைய நாமத்தை உச்சரிக்கும் அந்த தருணத்தில் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு அணுவும் புத்துயிர் பெறும். வீட்டை சுத்தம் செய்த பின்பு கிரகணத்தின் போது உணவுப் பொருட்களில் பாதுகாப்பிற்காக போட்டு வைத்திருந்த தர்ப்பை பொருட்களை பத்திரமாக எடுத்து மனிதர்களின் கால்கள் படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ சேர்த்துவிட வேண்டும். அந்த தர்ப்பை பொருட்களை வீட்டின் குப்பை தொட்டியில் போடுவது மாபெரும் பிழையாகும். இப்போது உங்கள் உடலும் தூய்மையாகிவிட்டது, உங்கள் இல்லமும் தூய்மையாகிவிட்டது. அடுத்ததாக மிகவும் பயபக்தியோடு நமது வழிபாட்டு அறைக்குள் நுழைய வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு வழிபாட்டு அறைக்குள் சென்றவுடன் எடுத்தவுடனே விளக்கை ஏற்றிவிடக்கூடாது. இது பலரும் அறியாமல் செய்யும் ஒரு சிறு தவறு. கிரகணத்திற்கு முன்பு நீங்கள் ஏற்றி வைத்திருந்த பழைய திரி அல்லது விளக்கில் இருக்கும் பழைய எண்ணெயை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. தீபத்தை முழுமையாக எடுத்து அதை சுத்தமான துணியால் துடைத்து அல்லது நீரால் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும். அந்த தீபத்தில் புதியதாக பருத்தி பஞ்சினால் ஆன திரி ஒன்றை இடுங்கள். சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசுநெய்யை முழுமையாக நிரப்புங்கள். பழையதை அகற்றிவிட்டு புதிய ஒளியை, புதிய தொடக்கத்தை ஈசனிடமிருந்து நாம் பெறுவதையே இது குறிக்கிறது. விளக்கை தயார் செய்த பின்பு எம்பெருமான் சிவபெருமானின் திருவுருவ படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ கவனித்து பாருங்கள். இறைவனின் திருமேனியில் உள்ள பழைய பூக்களை அனைத்தையும் முழுமையாக அகற்றிவிடுங்கள். ஒரு தூய்மையான ஈரத்துணியை கொண்டு ஈசனின் திருமேனியை மிகவும் மென்மையாக துடைத்து இடுங்கள். கிரகண நேரம் முழுவதும் தியானத்தில் இருந்த எம்பெருமானுக்கு இப்போது நாம் செய்யும் இந்த சிறு தொண்டு அவனது மனதை குளிரச் செய்யும். தூய்மைப்படுத்திய ஈசனின் திருமேனிக்கு மனம் வீசும் சந்தனமும் மாசற்ற வெண்ணிற திருநீரும் இடுங்கள். சிவபெருமானுக்கு திருநீர் இடும்போது நமது வினைகள் அனைத்தும் அந்த திருநீற்றை போல சாம்பலாகி உதிர்ந்துவிடும் என்பதை முழுமையாக நம்புங்கள். அதன் பிறகு ஈசனுக்கு மிகவும் உகந்த, மிகவும் பிரியமான வில்வ இலைகளை கொண்டு வாருங்கள். 3 இலைகளை கொண்ட வில்வம் எம்பெருமானின் 3 கண்களை குறிக்கிறது. நமது முன்வினை, பின்வினை மற்றும் நிகழ்கால வினைகளை அறுக்கக்கூடியது அந்த வில்வம். ஒவ்வொரு வில்வ இலையாக ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்து ஈசனை போற்றி வணங்க வேண்டும். இப்படி அனைத்தையும் முறைப்படி தயார் செய்த பின்பு அந்த புதிய தீபத்தை ஒரு முகமாகவோ அல்லது 5 முகமாகவோ ஏற்றி வையுங்கள். தீபம் எரிய தொடங்கியதும் அந்த ஒளியில் எம்பெருமானின் திருமுகத்தை பாருங்கள். அந்த தருணத்தில் உங்கள் மனதில் ஒரு சொல்ல முடியாத அமைதியும் ஒரு மாபெரும் சக்தியும் பிறப்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். இந்த தீப ஒளியின் முன்னே அமர்ந்து அடுத்ததாக நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட மந்திரம் உள்ளது. இந்த மாசி பௌர்ணமி மற்றும் கிரகணம் முடிந்த வேளையில் எம்பெருமானை நோக்கி இந்த மந்திரத்தை வெறும் 11 முறை உச்சரித்தால் போதும். அது உங்கள் தலைமுறையையே காக்கும் கவசமாக மாறும். உங்கள் குடும்பத்தில் உள்ள தீராத நோய்கள், நீண்ட நாட்களாக இருக்கும் பணக்கஷ்டம், மனக்குழப்பம் அனைத்தும் இந்த ஒரு மந்திரத்தின் அதிர்வலையில் விலகி ஓடும். அந்த திவ்யமான மந்திரம் என்ன? அதை எப்படி தியானிப்பது? ஈசனுக்கு இன்று என்ன நைவேத்தியம் படைப்பது? வழிபாட்டை எப்படி நிறைவு செய்வது? அந்த திவ்யமான மந்திரம் வேறு எதுவுமில்லை. முழு நிலவை தனது சடாமுடியில் சூடி அண்டசராசரங்களையும் காக்கும் எம்பெருமான் சிவபெருமானின் திருநாமங்களில் சந்திரனோடு தொடர்புடைய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்பதுதான் அந்த புனிதமான சிவமந்திரம். நெற்றியில் திருநீறு அணிந்து கொண்டு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் கிழக்கு திசையையோ அல்லது வடக்கு திசையையோ பார்த்து சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள்.
உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். கண்களை மிக மெதுவாக மூடி உங்களின் மூச்சுக்காற்றை ஒருநிலைப்படுத்துங்கள். மனம் முழுவதும் அந்த கைலாய நாதனையே நினைத்துக்கொண்டு மிக ஆழமாக உங்களின் அடிவயிற்றில் இருந்து இந்த ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். வெறும் உதடுகள் முணுமுணுக்க கூடாது. அந்த மந்திரத்தின் நாதம் உங்கள் வீட்டின் சுவர்களில் பட்டு எதிரொலிக்கும்படி ஆழமாக உச்சரிக்க வேண்டும். 11 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து முடிக்கும் போது உங்கள் உடலில் ஒருவிதமான சிலிர்ப்பும் உங்களை சுற்றி ஒரு மாபெரும் நேர்மறை அதிர்வலையும் உருவாகுவதை நீங்கள் முழுமையாக உணர்வீர்கள். அதன் பிறகு எவ்விதமான மரண பயத்தையும் கர்ம வினைகளையும் வேறெருக்கும் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரிப்பது இன்னும் அளப்பரிய நன்மைகளை வாரி வழங்கும். கிரகணத்தால் உங்கள் ராசிக்கு எந்த ஒரு சிறு பாதிப்பு வந்திருந்தாலும் இந்த மந்திர ஒளியின் முன்னே அவை அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். மந்திரங்களை உச்சரித்து ஈசனுடன் உங்களை ஒன்றிணைத்த பின்பு இறைவனுக்கு நாம் படைக்க வேண்டிய நைவேத்தியம் மிகவும் முக்கியமானது. கிரகணம் முடிந்துள்ள இந்த நேரத்தில் சமைத்த கடினமான உணவுகளை உடனடியாக படைக்கக்கூடாது என்று நமது ஆகம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே மிகவும் எளிமையான, அதே சமயம் ஈசனுக்கும் சந்திரனுக்கும் மிகவும் பிரியமான ஒரு நைவேத்தியத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். அது என்னவென்றால் காய்ச்சிய தூய்மையான பசும்பால். வெண்ணிறம் என்பது தூய்மையின் அடையாளம், இருளை விளக்கும் ஒளியின் அடையாளம். அந்த தூய்மையான பசும்பாலில் சிறிது பனங்கற்கண்டு மற்றும் சிறிதளவு ஏலக்காய் சேர்த்து கலக்கிக் கொள்ளுங்கள். அந்த வெண்ணிற பசும்பாலை ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றி ஈசனின் திருவுருவ படத்திற்கு முன்பாகவோ அல்லது சிவலிங்கத்தின் முன்பாகவோ வைத்து 2 கைகளையும் ஏந்தி மனதார சமர்ப்பியுங்கள். எம்பெருமானே, என் அறியாமையாலும் முன்வினை பயன்களாலும் என் குடும்பத்தில் ஏற்பட்ட இருளை அகற்றி இந்த பாலை போல தூய்மையான இனிமையான ஒரு வாழ்வை எங்களுக்கு வழங்குவாயாக என்று மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். ஆடம்பரமான படையல்களை விட உங்களின் இந்த தூய்மையான அன்பை மட்டுமே எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். நைவேத்தியம் படைத்த பிறகு தூய்மையான கற்பூரத்தை ஏற்றி ஈசனுக்கு ஆரத்தி காண்பிக்க வேண்டும். கற்பூரம் எப்படி தன்னை முழுமையாக எரித்துக் கொண்டு ஒளியை தருகிறதோ, எப்படி எந்த ஒரு மிச்சத்தையும் விட்டுச் செல்லாமல் காற்றில் கரைகிறதோ, அதே போல எங்கள் வாழ்வில் உள்ள கர்ம வினைகள், தோஷங்கள், நோய்கள் அனைத்தும் இந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாகி எங்கள் குடும்பம் தூய்மையாக ஒளிர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஆரத்தியை கண்களில் ஒற்றிக்கொண்டு வீட்டின் அனைத்து அறைகளிலும் அந்த சாம்பிராணி அல்லது கற்பூர புகையை காண்பிப்பது மிகவும் நல்லது. இது எஞ்சி இருக்கும் சிறு எதிர்மறை ஆற்றலையும் முற்றிலுமாக வீட்டை விட்டு விரட்டியடிக்கும். அதன் பின்பு அந்த பசும்பால் நைவேத்தியத்தை குடும்பத்தில் உள்ள அனைவரும் சிறிதளவு பிரசாதமாக அருந்த வேண்டும். இன்று இரவு இந்த எளிய மற்றும் ஆழமான பூஜையை முழுமையாக நிறைவு செய்த பின்பு நீங்கள் நிம்மதியாக உறங்கச் செல்லலாம். ஆனால் உங்களின் கடமை இத்துடன் முடிவடையவில்லை. நாளை காலை நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிறு பரிகாரம் உள்ளது. கிரகணம் என்பது ராகு, கேது ஆகிய நிழல் கிரகங்களோடும் நமது பித்ருக்கள் எனப்படும் முன்னோர்களோடும் ஆழமாக தொடர்புடைய ஒரு நிகழ்வு. இந்த நிழல் கிரகங்களின் தோஷங்கள் நம் வம்சத்தை தொடராமல் இருக்க நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சூரியன் உதிக்கும் வேளையில் எழுந்து தூய்மையாக நீராடுங்கள். முடிந்தவரை வெண்ணிற ஆடை அணிந்து கொண்டு உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பழமையான சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கே ஈசனை தரிசித்துவிட்டு ஆலயத்திற்கு வெளியே வறிய நிலையில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக முதியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியோ அல்லது உளுந்தோ தானமாக வழங்குங்கள். உங்களால் முடிந்தால் ஏதேனும் ஒரு இனிப்பு உணவை வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடும். குறிப்பாக சந்திர திசை அல்லது சந்திர புக்தி நடப்பவர்களுக்கும் ஜலகண்டம் இருப்பவர்களுக்கும் இந்த எளிய பரிகாரம் ஒரு மாபெரும் இரும்பு கவசமாக செயல்பட்டு உங்களை காப்பாற்றும். ஈசனை முழுமையாக நம்புங்கள். திருநீற்றை அணிந்து 5 எழுத்தை உச்சரிப்பவர்களுக்கு எந்த நாளும் இனிய நாளே, எந்த நேரமும் நல்நேரமே. இந்த மாசி பௌர்ணமி மற்றும் கிரகண நன்னாளில் எம்பெருமானின் பூரண அருளும் சந்திர பகவானின் குளிர்ந்த ஆசியும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கப் பெற்று ஒரு மாபெரும் இரும்பு கவசமாக செயல்பட்டு உங்களை காப்பாற்றும். இப்படி பரிகாரத்தையும் பூஜையையும் நிறைவு செய்த பின்பு நாம் அமர்ந்திருக்கும் அந்த பூஜை அறையிலேயே மேலும் சில நிமிடங்கள் கண்களை மூடி தியானிக்க வேண்டும். ஏனென்றால் கிரகணம் முடிந்துவிட்டதே, பாலாபிஷேகமும் பரிகாரமும் செய்துவிட்டோமே என்று நாம் சாதாரணமாக எழுந்து சென்று விடக்கூடாது. இதன் தாக்கம் நமது உடலிலும் மனதிலும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? நமது முன்னோர்களும் சித்தர்களும் இதை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்ற அந்த மாபெரும் ரகசியத்தை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் நமது மனதை கட்டுப்படுத்தும் கிரகம். ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனோகாரகன் என்று அழைப்பார்கள். இந்த கிரகணத்தின் போது வானில் ஏற்பட்ட அந்த நிழலின் ஆழமான பதிவு அடுத்த 48 நாட்களுக்கு, அதாவது ஒரு மண்டல காலத்திற்கு
நமது பூமியின் காந்தப்புலத்தில் ஒருவிதமான கண்ணுக்கு தெரியாத அதிர்வலையாக சுற்றி கொண்டே இருக்கும். இந்த 48 நாட்களில் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். வீட்டில் யாருக்காவது தேவையில்லாத கோபம் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே எந்த காரணமும் இல்லாமல் சிறு மனக்கசப்புகள் உருவாகலாம். குழந்தைகளின் கவனம் சிதறலாம். அல்லது மனதில் ஒருவிதமான இனம் புரியாத சோர்வோ பயமோ தோன்றலாம். இதற்கெல்லாம் காரணம் கிரகணத்தின் போது வெளியான அந்த நுட்பமான கதிர்வீச்சுகள் நமது மனதை சலனப்படுத்துவதுதான். அதிலும் குறிப்பாக சந்திரன் பலவீனமாக இருக்கும் ஜாதகக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நம்மை முழுமையாக தற்காத்துக் கொள்ள ஈசனின் அருளை தொடர்ந்து நமது இல்லத்தில் நிலைநிறுத்த நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக எளிய ஆனால் அளப்பரிய சக்தி கொண்ட ஒரு தொடர் வழிபாடு இருக்கிறது. இன்று இரவு கிரகணம் முடிந்த பின் நீங்கள் ஏற்றிய அந்த திருவிளக்கை நாளை முதல் தொடர்ந்து 48 நாட்களுக்கு தினமும் மாலை சரியாக 6 மணிக்கு தவறாமல் ஏற்ற வேண்டும். இந்த 48 நாட்களும் தீபம் ஏற்றும்போது 2 பருத்தி பஞ்சு திரிகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி போட வேண்டும். ஏன் 2 திரிகள் தெரியுமா? ஒன்று நமது உடல், மற்றொன்று நமது உயிர். இந்த இரண்டும் எம்பெருமானின் அருளால் எந்த தடங்களும் இல்லாமல் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே 2 திரிகளை பயன்படுத்துகிறோம். சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. அப்படி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு சிறிய செம்பு பாத்திரத்தில் அல்லது பித்தளை பாத்திரத்தில் தூய்மையான தண்ணீரை முழுமையாக நிரப்பி வையுங்கள். அதில் ஒரு சிட்டிகை அளவிற்கு கல் உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் 1-2 துளசி இலைகள் அல்லது வில்வ இலைகளை போடுங்கள். அந்த தீபத்தின் அருகிலேயே ஈசனின் திருவுருவ படத்திற்கு வலதுபுறமாக இந்த நீர் கலசத்தை வைத்துவிடுங்கள். இரவு முழுவதும் அந்த நீர் அங்கேயே இருக்க வேண்டும். எம்பெருமானின் திருவுருவத்தில் இருந்தும் நீங்கள் ஏற்றும் அந்த தீப ஒளியில் இருந்தும் வெளிப்படும் அந்த தெய்வீக அதிர்வலைகளை அந்த செம்பு பாத்திரத்தில் உள்ள நீர் முழுமையாக தன்னுள் ஈர்த்து கொள்ளும். நீருக்கு எப்போதுமே ஆற்றலை சேமித்து வைக்கும் மாபெரும் குணம் உண்டு. மறுநாள் காலை விடிந்ததும் பல் துலக்கி முகம் கழுவிய பின்பு அந்த தீர்த்தத்தை குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆளுக்கு ஒரு மிடறு, அதாவது ஒரு சிறிய அளவு அருந்த வேண்டும். இது உங்கள் உடலுக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை சுட்டெரிக்கும். மீதமுள்ள நீரை உங்கள் வீட்டின் தலைவாசல் படியிலும் வீட்டின் 4 மூலைகளிலும் சிறிதளவு தெளித்துவிட வேண்டும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டல காலம் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நடக்கும் அற்புதங்களை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். எப்பேற்பட்ட செய்வினை கோளாறுகளாக இருந்தாலும் சரி, கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு பனித்துளி போல விலகி ஓடிவிடும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஈசனின் அருளால் கைகூடும். வறுமை நீங்கி இல்லத்தில் மங்களம் நிரந்தரமாக தங்கும். ஆனால் இந்த 48 நாட்களும் நாம் மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அதிமுக்கியமான விதி ஒன்று இருக்கிறது. பலரும் அறியாமல் செய்யும் தவறு இதுதான். இந்த விதியை நாம் மீறினால் நாம் செய்த பரிகாரங்கள் அனைத்தும், பூஜைகள் அனைத்தும் முழுமையான பலனை அளிக்காமல் பாதியிலேயே தடைப்பட்டு போகும் அபாயம் உள்ளது. நமது இல்லத்தில் நாம் செய்யும் அத்தனை நற்காரியங்களையும் தடுத்து நிறுத்தும் அந்த தவறு என்ன? அந்த விதி என்ன? எதை நாம் இந்த காலகட்டத்தில் நம் வீட்டில் கட்டாயம் தவிர்க்க வேண்டும்? அந்த விதி வேறொன்றுமில்லை. இந்த 48 நாட்களும் நமது இல்லத்தில் நாம் எந்த காரணத்தை கொண்டும் எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடாது. நம்மால் முடியாது, எனக்கு ராசி இல்லை, எல்லாம் என் தலையெழுத்து, பணக்கஷ்டம் தீரவே தீராது போன்ற வறுமையையும் தோல்வியையும் குறிக்கும் வார்த்தைகளை அறவே தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சந்திரனின் சக்தி என்பது நாம் எண்ணுவதை, நாம் பேசுவதை அப்படியே பிரதிபலித்து அதையே நமக்கு திருப்பிக் கொடுக்கும் இயல்புடையது. கிரகணத்தின் பாதிப்புகள் விலகும் இந்த ஒரு மண்டல காலகட்டத்தில் நாம் தினமும் மாலை ஏற்றி வைக்கும் அந்த தீப ஒளியும், நாம் வைக்கும் அந்த தீர்த்தமும் ஈசனின் அருளோடு சேர்ந்து நமது வீட்டில் ஒரு மாபெரும் காந்த களத்தை, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குகின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் நன்மையான வார்த்தைகளை பேசினால் அந்த நன்மைகள் பல மடங்காக பெருகி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மாறாக எதிர்மறையாக பேசினால் அதுவே மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் சுழன்றடிக்கும். இதைத்தான் நமது முன்னோர்கள் வாக்கு பலிதம் என்று கூறுவார்கள். இந்த 48 நாட்களும் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாரிடமும் கோபப்படாமல், குறை சொல்லாமல், முடிந்தவரை அன்பான நம்பிக்கையான வார்த்தைகளையே பேசுங்கள். எல்லாம் சிவமயம், எம்பெருமான் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த வருடம் எங்கள் குடும்பத்திற்கு மிகச்சிறந்த வருடம் என்று நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விதையுங்கள். குறிப்பாக நீங்கள் தினமும் தீபம் ஏற்றும் போது உங்கள் மனதில் எந்தவிதமான சஞ்சலமும் குழப்பமும் இருக்கக்கூடாது. தீபத்தின் சுடரையே உற்று பார்த்து ஓம் நமசிவாய என்று 5 எழுத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அது நடந்துவிட்டதாகவே நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். கடன் தொல்லைகள் தீர வேண்டுமென்றால், ஈசனே, என் கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன, நான் நிம்மதியாக இருக்கிறேன், உனக்கு நன்றி என்று மனதாரச் சொல்லுங்கள். இது ஒரு மாபெரும் தியான முறை.
பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளையும் உங்கள் பக்கம் ஈர்க்கும் ஒரு ரகசிய சாவி. இது மட்டுமல்ல, இந்த ஒரு மண்டல காலகட்டத்தில் நாம் உண்ணும் உணவிலும் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை அசைவ உணவுகளை தவிர்ப்பது இந்த தீப வழிபாட்டின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். ஒருவேளை முழுமையாக தவிர்க்க முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் திங்கட்கிழமை, பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி நாட்களிலாவது அசைவத்தை தவிர்த்து தூய்மையான சைவ உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். ஈசனுக்கு பிரியமான திங்கட்கிழமைகளில் காலையில் குளித்து முடித்தவுடன் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள சிவாலயத்திற்குச் சென்று நந்திதேவரின் காதில் உங்கள் வேண்டுதல்களை சொல்லிவிட்டு வாருங்கள். இப்படி தொடர்ந்து இந்த 48 நாட்களும் உங்கள் எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு அந்த செம்பு பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை குடித்து வீட்டைச் சுற்றிலும் தெளித்து வாருங்கள். ஒரு மண்டலம் முடியும் தருவாயில் உங்கள் வீட்டின் சூழ்நிலையே முழுமையாக மாறியிருப்பதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ், பொலிவு தோன்றும். குடும்பத்தில் இதுவரை இருந்த சிறு சிறு சண்டைகள், மனக்கசப்புகள் அனைத்தும் பனித்துளி போல மறைந்து ஒரு மாபெரும் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக குடிகொள்ளும். எப்பேற்பட்ட இருளையும் விலக்கி மீண்டும் முழு ஒளியுடன் பிரகாசிக்கும் சந்திர பகவானைப் போல எம்பெருமான் சிவபெருமானின் கருணையால் உங்கள் வாழ்க்கையிலும் இதுவரை இருந்த தடைகள், கஷ்டங்கள், நோய்கள் என்னும் இருள் விலகி சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம் என்னும் முழு நிலவின் ஒளி வீசத் தொடங்கும். பலரும் இத்துடன் இந்த 48 நாள் வழிபாட்டின் பலன்கள் நிறைவடைந்து விட்டது என்று நினைத்துவிடக்கூடும். ஆனால் உண்மையான சிவபக்தர்களுக்காகவும், வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் ஈசனின் பாதங்களை இறுகப் பற்றிக் கொண்டிருப்பவர்களுக்காகவும் இந்த மண்டல பூஜையில் மறைந்திருக்கும் மாபெரும் சூக்ஷ்மம் ஒன்றை இப்போது நான் கூறப்போகிறேன். இதை சித்தர்கள் தங்களது ஓலைச்சுவடிகளில் திருநீற்று சூக்ஷ்மம் என்று மிக ரகசியமாக குறிப்பிட்டுள்ளார்கள். நாம் தினமும் ஏற்றும் அந்த தீபத்திலிருந்து ஒருவிதமான வெப்ப ஆற்றல் வெளிப்படும் அல்லவா? அந்த ஆற்றல் நாம் உச்சரிக்கும் நமசிவாய என்னும் மந்திரத்தோடு கலக்கும்போது அந்த பூஜை அறையில் உள்ள காற்றில் ஒரு தெய்வீகமான மாற்றத்தை உருவாக்குகிறது. இந்த 48 நாட்களும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும்போது ஈசனின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய செம்பு தட்டில் அல்லது பித்தளை தட்டில் சிறிதளவு தூய்மையான திருநீற்றை பரப்பி வையுங்கள். தினமும் மாலை தீபம் ஏற்றிய பின்பு நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டுவீர்கள் அல்லவா? அந்த ஆரத்தி முடிந்தவுடன் கற்பூரம் எரிந்து முடித்த அந்த சிறிய சாம்பலை தட்டில் உள்ள திருநீற்றோடு உங்கள் வலது கையின் மோதிர விரலால் மெதுவாக கலந்துவிடுங்கள். இப்படி தொடர்ந்து 48 நாட்களும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த திருநீற்றில் எம்பெருமானின் அருளும் சந்திர பகவானின் குளிர்ச்சியும் கற்பூர ஒளியின் புனிதமும் சிறுகச் சிறுகச் சேகரிக்கப்படும். 48வது நாள் நிறைவடையும் போது அந்த செம்பு தட்டில் உள்ள திருநீரு ஒரு சாதாரண திருநீரு அல்ல. அது உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சஞ்சீவி மருந்தாக மாறியிருக்கும். எப்பேற்பட்ட தீராத நோயாக இருந்தாலும் சரி, பல வருடங்களாக தொடரும் வழக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை கிடைக்காமல் திண்டாடும் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த திருநீற்றை நெற்றியிலிட்டுக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றால் தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் செல்லும் காரியம் 100% வெற்றியில் முடியும். காரணம், அதில் உங்கள் 48 நாட்களின் உண்மையான பிரார்த்தனையும் மந்திரத்தின் அதிர்வுகளும் முழுமையாக பதிவாகி இருக்கின்றன. இந்த திருநீற்றை ஒரு சிறிய மரச்சிமிழிலோ அல்லது பித்தளை சிமிழிலோ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் யாருக்கேனும் உடல்நிலை சரியில்லாத போதோ அல்லது கெட்ட கனவுகள் வந்து குழந்தைகள் பயந்து அழும்போதோ இந்த திருநீற்றில் சிறிதளவு எடுத்து ஈசனை வேண்டி நெற்றியில் பூசிவிடுங்கள். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மாபெரும் அமைதி அவர்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பீர்கள். ஆனால் இந்த மாபெரும் சக்தியை கொண்ட திருநீற்றை தயாரிக்கும் இந்த 48 நாட்களில் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் நீங்கள் வெளியூர் செல்ல நேர்ந்தாலோ அல்லது பெண்களுக்கு ஏற்படும் இயற்கையான உடல் உபாதைகளாலோ இந்த தொடர் வழிபாட்டை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது? இடையில் தடைப்பட்டால் இதுவரை செய்த பூஜையின் பலன்கள் வீணாகிவிடுமா? நிச்சயமாக இல்லை. எம்பெருமான் கருணைக்கடல். அவனது வழிபாட்டில் எப்போதுமே குறைகளை தீர்க்கும் மாற்று வழிகளை நமது சாஸ்திரங்கள் மிக தெளிவாக காட்டியுள்ளன. அப்படி ஒருவேளை தடை ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்வது? அந்த தடையை நீக்கி பூஜையை எப்படி முழுமையாக்குவது? இந்த ரகசியத்தை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அறியாமல் செய்யும் சிறு பிழையால் நமது மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குற்ற உணர்ச்சி புகுந்துவிடும். அந்த எளிய மாற்று வழி என்ன? அதை சரியாக எப்படி பின்பற்றுவது? அந்த எளிய மாற்று வழி என்னவென்றால் ஈசனிடம் முழுமையாக சரணடைவது மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டி வந்தாலோ அல்லது பெண்களுக்கு இயற்கை உபாதைகளான தீட்டு நாட்கள் குறுக்கிட்டாலோ உங்கள் மனதில் எந்தவிதமான பயமும் குற்ற உணர்ச்சியும் சிறிதளவு கூட எழத் தேவையில்லை. அந்த சில நாட்களில் மட்டும் வீட்டில் தீபம் ஏற்றும் பூஜையை தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள். ஆனால் அந்த நாட்களிலும் உங்கள் மனதிற்குள் அந்த ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மட்டும் வாய்விட்டு கூறாமல் மௌனமாக உச்சரித்துக் கொண்டே இருங்கள்.
அந்த தடங்கல் நாட்களில் வீட்டில் வேறு யாரேனும் இருந்தால் அவர்களை அந்த திருவிளக்கை ஏற்றச் சொல்லலாம். வீட்டை பூட்டிவிட்டு போகும் சூழ்நிலையாக இருந்தால் அதற்கும் வருந்த வேண்டாம். அந்த தடங்கல் நாட்கள் முழுமையாக முடிந்த பின்பு மீண்டும் தலைக்கு குளித்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் எந்த நாளில் பூஜையை விட்டீர்களோ அதே நாளிலிருந்து உங்கள் கணக்கை தொடருங்கள். 10 நாட்கள் செய்திருந்தால் மீண்டும் 11வது நாளிலிருந்து தொடங்குங்கள். ஏனென்றால் கைலாயநாதனான சிவபெருமான் நமது உள்ளத்தில் இருக்கும் உண்மையான பக்தியையும் அன்பையும் மட்டுமே பார்க்கிறானே தவிர நமது மனித உடலின் சூழ்நிலைகளையோ அல்லது தவிர்க்க முடியாத பயணங்களையோ அவன் ஒருபோதும் குற்றமாக கருதுவதில்லை. அவனுக்கு தேவை உங்களின் தூய்மையான எண்ணம் மட்டுமே. இப்படி தொடர்ச்சியாக 48 நாட்கள், அதாவது ஒரு முழு மண்டலம் முழுவதும் நீங்கள் செய்து முடிக்கும் அந்த இறுதி நாளில் உங்கள் பூஜை அறையை வழக்கம்போல் தூய்மைப்படுத்தி எம்பெருமானுக்கு மிகவும் உகந்த சர்க்கரை பொங்கலோ அல்லது இனிப்பான பால் பாயசமோ செய்து நைவேத்தியமாக படையுங்கள். அன்றைய தினம் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பழமையான சிவாலயத்திற்குச் சென்று ஈசனுக்கும் அம்பாளுக்கும் உங்களால் முடிந்த அளவு மல்லிகைப் பூக்களையோ மரிக்கொழுந்து அல்லது வில்வ இலைகளையோ வாங்கி கொடுத்து மனதார கண்மூடி வழிபட்டு வாருங்கள். கோவிலில் இருக்கும் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த சிறு அன்னதானத்தை செய்யுங்கள். இந்த ஒரு மண்டல பூஜை உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக இருந்த அத்தனை கர்ம வினைகளையும் இருளையும் முழுமையாக அகற்றி ஒரு மாபெரும் ஒளியை, ஒரு புதிய விடியலை நிச்சயமாக கொண்டு வரும் என்பதில் அளவும் சந்தேகமில்லை. இதை முழுமையான நம்பிக்கையோடு இன்றே தொடங்குங்கள். சிவனே போற்றி. வலையொலி அன்பர்களே, இந்த காணொளியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு விட்டுச் சென்ற மிகவும் ஆழமான ஆன்மீக ரகசியங்கள். இதை நீங்கள் மட்டும் தெரிந்து கொள்வதோடு நிறுத்திவிடாமல் உங்களின் நலன் விரும்பிகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் பகிருங்கள். அவர்களது வாழ்விலும் ஈசனின் அருளால் ஒரு நல்ல மாற்றம் வரட்டும். உங்களுக்கு எழும் எண்ணங்களை அல்லது நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய தொடங்கிய பிறகு பெரும் நல்ல அனுபவங்களை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். ஈசனின் நாமத்தை பிறர் படிப்பதும் புண்ணியமே, எனவே ஓம் நமசிவாய என்று ஒரு முறையாவது பதிவிடுங்கள். மேலும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையை பற்றியும் பல ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சிவனே போற்றி வலையொலியோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஈசனின் அருள்மழையும் சந்திர பகவானின் குளிர்ந்த ஆசியும் உங்கள் இல்லத்தில் என்றென்றும் நிறைந்து சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.